சிகப்பு அரிசியில் புட்டு, கஞ்சி, களி போன்றவற்றை செய்து சாப்பிடலாம். சிகப்பு அரிசியை சாப்பிட்டு வருவதன் மூலம் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும். உடல் எடையை குறைக்கும் நபர்களுக்கு சிகப்பு அரிசி பெரும் உதவி செய்கிறது. அதில் உள்ள நார்ச்சத்து காரணமாக உடலில் இருக்கும் அதிகப்படியான கொழுப்புகள் குறையும். சிவப்பு பூஞ்சண அரிசி என்று இதற்கு பெயர். இதைத் தவிர சர்க்கரை நோய், இரத்தக் கொதிப்பு, ஈரல் வியாதிகள், பித்தப்பை கற்கள், ஆஸ்துமா மற்றும் பலவித ஒவ்வாமைக்கும் சிவப்பு அரிசி நல்ல மருந்து. சிவப்பு நெல்லுக்கு உரம் இட்டாலும் சரி, இட்டாவிட்டாலும் சரி, பூச்சிக்கொல்லி மருந்துகள் எதுவுமே இல்லாமல் பூச்சிகளை அண்டவிடாமல் அமோகமாக வளரும் தன்மை உண்டு. இந்த அரிசி புற்றுநோய்க்கு எதிராகவும் புற்றுநோய் கிருமிகளுக்கு எதிராகவும் போராடும். எலும்புகளை நன்கு வலுப்படுத்தும் தன்மையும் தசைகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது. தலைமுடி வளர்ச்சியில் சிகப்பு அரிசி பெரும் உதவி செய்கிறது. சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்கிறது. சிவப்பு அரிசி இரத்தத்தில் இறுக்கத்தன்மையை தளர்த்தி பிராணவாயு கிரகிப்பை அதிகப்படுத்துவதால் உயர் இரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படும் வாய்ப்பை தடுக்கிறது. இரத்தத்தில் இருக்கும் கழிவுகளை நீக்கி இரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறது. இதனால் உடல் சுறுசுறுப்பாக இயங்க முடிகிறது. எந்த அரிசியிலும் இல்லாத அளவுக்கு பி-1, பி-3, பி-6 ஆகிய வைட்டமின்கள் எந்த அரிசியிலும் காண முடியாத அளவுக்கு இரும்பு சத்து, சி, ஜி, அங், மாங்கனீசு, அஸ், மெக்னீசி, ஷி, எம், செலினியம், பொசுபரசு போன்ற கனிமங்கள் மிகுதியான நார்ச்சத்து என சிவப்பரிசியில் அடங்கியிருக்கின்றன.